திருச்சிற்றம்பலம் வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த திருப்பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக பல்வேறு புகார்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமாக நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறோம். இந்த நிலையில் நேற்று 17ஆம் தேதி இவர்களுடைய அறநிலையத்துறையினுடைய அலட்சியத்தால், அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் 2 மண்டபங்களை, கல் மண்டபங்களை சேதாரப்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று பைரவரனுடைய முன் மண்டபம், பைரவர் சன்னதியினுடைய முன் மண்டபம் மரம் விழுந்து சேதாரமாக இருக்குது. இன்னொரு மண்டபம் சுவாமி சன்னதியினுடைய முன்பகுதி திருவோலக்க மண்டபம், இது இரண்டையும் சேதாரப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஈஓ திருப்பணிங்க பேரில் ஒரு 4 தூண்களை சேதாரப்படுத்தியிருக்கிறாரு. இந்த தூண்களை சேதாரப்படுத்தியது, இந்த முன் மண்டபங்களை சேதாரப்படுத்தியதெல்லாம் இவங்களால் புனரமைக்கவே, திருப்பி இதை எடுத்து கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு சேதாரத்தை ஒரு 650 வருஷ பழமையான கோயிலில் இவங்க உண்டாக்கியிருக்கிறாங்க. இது போக கும்பாபிஷேக திருப்பணி அப்படின்னு சொன்னால் இவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய பணி ஒரு 650 வருஷ கல் கட்டடத்தை, அதை நம்ம பாதுகாக்கணும். அதுதான் கும்பாபிஷேக திருப்பணி. அதற்கான எந்த வேலையும் செய்யாமல் வெறுமனே பெயிண்ட் அடித்து உபயோகித்திருக்கிறாங்க. இந்த கோபுரத்தில் ஏகப்பட்ட 5ஆம் நிலையிலிருந்து 9ஆம் நிலை வரைக்கும் லீக்கேஜஸ் இருக்குதுன்னு நாம் சொல்லலை. SLEC ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லியிருக்கிறாங்க. அரசு துறை தான் சொல்லியிருக்குது. அந்த லீக்கேஜஸ் எதையுமே சரி பண்ணலை. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கதவுகளை மாற்ற சொல்லியிருக்காங்க, தளம் போட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் தான் கோபுரத்தினுடைய 650 வருஷ பழமையான பேஸ் மட்டும் இது பாதுகாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான எந்த வேலையும் செய்யாதனால இன்றைக்கி கோபுரத்தினுடைய அடிப்பகுதியில் விரிசல் விழுந்துட்டுருக்கு. சுவாமி சன்னதியினுடைய வெளிப்புற சுவர் யார் போய் பார்த்தாலும் எளிமையாக தெரியக்கூடிய விஷயம். சுவர் மேலிருந்து இறங்கி பல்ஜாகி வீங்கி போயிருக்கு. எந்த நேரம் வேணுமானும் இடிஞ்சு விளந்தலாம். 2006 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ 19 வருஷம் கழித்து 2025 நடக்கு. அடுத்து எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்னு தெரியாது. அதுக்கு முன்னக்கூட்டி இந்த வேலைகளையெல்லாம் நம்ம செஞ்சால் தான் இந்த கோயிலையும் நான் காப்பாற்ற முடியும். பின்னாடி மதில் சுவர் 20 டிகிரி இறங்கி பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்குது. அவசர கதியில் பழமையான கட்டடங்களை இடிச்சிட்ருக்கிறாங்க. மதுரையில் முன் மண்டபம் 2018 வீரவசந்தராயர் மண்டபம் தீ விபத்தில் எரிஞ்சுது. இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் அந்த மண்டபத்தை இவங்களால் புனரமைக்க முடியல. நம்முடைய பழமையான கட்டடங்களையும் புராதன சின்னங்களையும் நாம் ஒரு முறை இழந்தால் இழந்தது தான். அப்படி இழந்த மாதிரி ஒரு 700 வருஷ புராதன சின்னத்தை, எங்கள் வழிபாட்டு அடையாளத்தை, இது எங்கள் தென்காசிக்கு அடையாளம் மட்டும், தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் அடையாளம் கிடையாது, தமிழகத்துக்கு, ஒட்டுமொத்த பாரதத்துக்குமே அடையாளம். இதை வச்சு தான் இன்றைக்கி காசி தமிழ் சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது இந்த கோயிலோடு தொடர்புடையது. அப்படி தேசத்துக்கே அடையாளமாக இருக்க கோயிலை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இந்த 650 வருஷ கல் மண்டபங்களையும், கல் கட்டடங்களையும், கற்கோயில்களையும் காப்பாற்ற வேண்டும். அறநிலையத்துறை இதற்கு தக்க முயற்சி எடுக்க வேணும். அதுக்கு அடியார் பொதுமக்களும் இருக்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்தவர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் சொல்லி உங்களை வணங்கி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் சிவபால சுப்பிரமணியன், இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தென்காசி மாவட்ட தலைவர்.